கூடைக்குள்ளே நம்ம எல்லாம் சொருகி விட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்ள சொருகி விட்டு முடிச்சிருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வயர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறமா ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஹேண்டில் போடுறதுக்கு இந்த நாட் இருக்குது பார்த்திங்களா, இந்த மொத்த நாட்டில் நம்ம 3 பங்காக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேண்டில் போடணும். இப்போ இதில் இந்த பக்கம் 2 நாட் விட்டுட்டு இந்த பக்கம் 2 நாட் விட்டுட்டு சென்டரில் இருக்கிற 3 நாட்டில் நான் ஹேண்டில் போட போகிறேன். ஸ்கேலில் 3 அடிக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு தடவை மெஷர் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 சரியாக நிற்க மாட்டேங்குது. 3 அடியில் 2 வயர், 3 ஃபீட் 2 வயர் நமக்கு தேவைப்படும். 2 வயர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 கலர் போட்டிருக்கறதுனால 2 கலரில் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரே கலர்லனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து இப்போ நம்ம எத்தனையில் போட்டிருக்கோம் பாருங்கள், 3வது நாட்டில் போட்டிருக்கோம். அதே 3வது நாட்டில் நம்ம போட ஆரம்பிப்போம். ஹேண்டில் ரொம்ப ஈஸி தான் போடுறது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், உடனே போட வராது. 2-3 தடவை நல்லா போட்டு பாருங்கள். அதுவும் இந்த சின்ன கூடையில் போட்டு பார்க்கும்போது நல்லா ஈஸியாகவும் வரும், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ வரலையே அப்படின்ட்டு விட்டுறாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஒரு குட்டி கூடையில், இந்த கூடையில் நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். எது உங்களுக்கு நல்லா புரியுதோ, இதே ஹேண்டில் தான் அதுலேயும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எந்த வீடியோ உங்களுக்கு புரியுதோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். உள்பக்கமாக இந்த வயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். ஒன்று போல் இப்படி வச்சுக்கணும். வயரை வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 2 பக்கமும் நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வயர் கிடக்கு. இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எல்லா வயர் இருக்குது, இந்த 2 வயரையும் இன்டூ ஷேப்பில் இப்படி கொண்டு வரணும். இப்படி இன்டூ ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து இப்படி நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. கை லூஸ் பண்ணிடாதீங்க. இந்த வயர் எடுத்து இது மேலே வைக்கிறோம். அதுக்கடுத்து இந்த வயர் இப்படி மேலே வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வயர் எடுத்து இந்த வயருக்கு கீழ் பக்கமாக கொண்டு வந்து இது மேலே வைக்கிறோம். இப்போ நமக்கு இப்படி இருக்கும். இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்படி நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த வயருக்கு பார்த்திங்கன்னா எல்லோ வயரை கீழ் பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த எல்லோ வயரை விட்டுட்டு ப்ளூ வயருக்கு மேலே வைக்கணும். வச்சுட்டு இப்படி இருக்கும் நமக்கு. இப்படி இருக்கும்போது இந்த எல்லோ வயர் நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த எல்லோ வயரை கீழ் பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த ப்ளூ வயரை விட்டுட்டு இந்த எல்லோ வயர் மேலே வச்சு கொண்டு வரணும். 2 கலருங்கிறதுனால ஈஸியாக புரியும், நிதானமாக பாருங்கள். இந்த ப்ளூ வயரை இப்போ இந்த ப்ளூ வயரை மேலே தூக்கிட்டு அதுக்கு கீழ் பக்கமாக கொண்டு வந்து இந்த எல்லோ மேலே வச்சு இப்படி பின்னணும். அதுக்கடுத்து இந்த கீழே ப்ளூ விட்டுருக்கோம் பார்த்திங்களா, இந்த ப்ளூவை எடுத்து இந்த எல்லோவை விட்டுட்டு இந்த ப்ளூ மேலே வைக்கிறோம். இப்போது இந்த எல்லோவை விட்டுட்டு இந்த ப்ளூ மேலே வைக்கிறோம். இப்போ 2 ப்ளூவும் எல்லோவும் இருக்குது. இந்த ப்ளூ ரைட் சைடு உள்ள ப்ளூவை மேலே தள்ளிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லோவை எடுத்து ரைட் சைடு இருக்கிற எல்லோ மேலேயே வைக்கிறோம். வீடியோவை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்போ நமக்கு டிசைன் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ ப்ளூ லெஃப்ட் சைடு உள்ள ப்ளூவை விட்டுட்டு ரைட் சைடு இருந்து கொண்டு அந்த ப்ளூவை எடுத்து இந்த எல்லோ மேலே வைக்கிறோம். நல்ல பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு தடவைக்கு 4 தடவை வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நிதானமாக ட்ரை பண்ணால் தான் வரும். உடனடியாலாம் கைப்பிடி போட வராது. 2-3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டுனா நல்லது தான். பார்த்தாலே வந்துடும் உங்களுக்கு. ஒரு வேளை வரலன்னா 2-3 தடவை வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நல்லா அழகாக வந்துடும். இந்த 2 வயர் வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து 3 வயர் 4 வயர் வச்சுலாம் ஈஸியாக போட்டுடலாம். இனிமேல் நம்ம அப்படியே அழகாக பின்னிட்டே போக வேண்டியதான். உங்களுக்கு அந்த டிசைன் ஒன்று போல் வந்துடும். ஒன்று மேலே ஒன்று ஒரு வயரை விட்டுட்டு அது மேலே கீழே இருக்கிற வயர் மேலே இப்படி மேலே வச்சு பின்னணும். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் நிறைய மாடல் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய சிஸ்டர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில்லாம் பாருங்கள். இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்து பெரிய பெரிய ஹேண்டில்லாம் படிச்சிடலாம். இந்த 2 வயர் வச்சு போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து போடுறதுலாம் ஈஸியாக தான் இருக்கும்.
இருக்கிறதுலே இந்த ஹேண்டில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன கூடைகளுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் நிதானமாக பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணணும். அவசரமாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ரொம்ப நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பார்த்தோடனே ஈஸியாக போட்டுடலான்னு தோணும். ஆனால் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வரும். டக்குன்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு நீங்கள் வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா வராது. வீடியோவை பக்கத்தில் வச்சுட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் ஹேண்டில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வரும். நான் 5 நிமிஷத்தில் பின்னிட்டேன் பாருங்கள். இதுக்கு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாக பின்னிடலாம். நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். அது எனக்கே 5 நிமிஷம் ஆயிருக்கு. நீங்கள் ஸ்பீடாக இதை பார்த்துட்டு பின்னும்போது 2 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஹேண்டில் பின்னிடலாம். இப்படி பின்னிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு நிப்பாட்டிடணும். நமக்கு லாஸ்ட்டு முடிச்சு போட்டு உள்ளே சொருகிறதுக்கு ஒயர் வேணும் பார்த்தீங்களா? இந்த ஹேண்டில் ஏற்கனவே நான் பின்னியிருக்கேன். அதை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ தேவையோ 2 ஹேண்ட்லையும் வச்சு அளந்து பார்க்கணும். கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. 2 ஹேண்டில் அளவும் கரெக்டாக இருந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? முடிச்சு போட்டுக்கணும். ஒரு ஹேண்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஹேண்டிலில் நான் முடிச்சு போட்டு உழைச்சிட்டேன். இப்போ அந்த ஹேண்டிலையும் நம்ம முடிச்சு போடுவோம். உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உழைஞ்சிட்டே இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். ஹேண்டில் மட்டும் உழைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல நிப்பாட்டணும்னே தெரியாது. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். எதில் முடியுதுனே தெரியாது. திரும்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து பின்னணுனாலும் கொஞ்சம் கஷ்டமாயிரும். இப்போ 2 ஹேண்டில் அளவுக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த ஹேண்டிலை இப்படி நல்லா இறுக்கி விட்டுட்டு இப்படி மடித்து இந்த 3வது நாட்டில் நம்ம போடணும். உள் பக்கமாக கொண்டு போகணும். ஒயரை உள் பக்கமாக கொண்டு போய் வெளியே இழுக்கணும். இப்போ வெளியே இழுத்தாச்சு. உள்ளே வச்சு நம்ம முடிச்சு போட முடிஞ்சால் போடுங்க. முடியலைன்னா நீங்கள் ஒயரெல்லாம் அப்படியே சொருகி விட்டுலாம். எனக்கு ஒயர் கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. அதனால் நான் முடிச்சு போட்டுட்டு இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு முடிச்சு போட்டுட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து உள்ளே இப்படி சொருகி விட்டுணும். ஒரு 3 பூ சொருகி விட்டிங்கன்னா போதும். இது சின்ன கூடை தானே, அதனால் 3 பூ போதும். பெரிய கூடைனா நம்ம 4-5 நாட் சொருகணும். உள்ளுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுணும். ஒரு நாட் சொருகியிருக்கேன். ஒரு 2-3 நாட் சொருகிடணும். சொருகிவிட்டு அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். ஓகே. இப்போ நம்ம 2 ஹேண்ட்லேயும் சொருகிட்டு அதுக்கப்புறமா எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே நம்ம ஒயரை விட்டு கட்டிட்டோம்னா நல்லா நமக்கு நீட்டாக நின்றுக்கும். அப்படி இல்லைன்னா மேலே சும்மாவும் வச்சு அப்படியே கட்டிடலாம். இப்போ இதில் நான் கட்டிட்டேன். இது பெரிய ஒயராக இருக்கிறதுனால அப்படியே உள்பக்கமாக கொண்டு வந்து இதில் விட்டு சும்மா இப்படி மேண்டாப்லேயும் வச்சு கட்டலாம். இப்படியும் வச்சு கட்டலாம். அப்படி இல்லைன்னா இந்த கைப்பிடிக்குள்ளே ஒரு ஒயர் போகுது பார்த்திங்களா? அந்த ஒயருக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு எடுத்து கட்டுறது நல்லாயிருக்கும். எப்படினாலும் நம்ம கட்டிக்கலாம். இப்படி விட்டுட்டு இது சின்ன கூடை பார்த்திங்களா? அதனால் நமக்கு கரெக்டாக வராது. பெரிய கூடையில் நமக்கு சூப்பராக கட்டிடலாம். கொஞ்சம் கீழே தள்ளி கட்டுவோம். அதனால் நமக்கு நல்லா வாய்ப்பாக அமையும். இது குட்டி கூடைங்கிறதுனால அவ்வளோவா நமக்கு வாய்ப்பாக அமையாது. இப்படி நம்ம உள்ளுக்குள்ளே ஒயரெல்லாம் சொருகி விட்டுறணும். பெரிய கூடையில் நம்ம நிறைய சொருகி விடணும். இது சின்ன கூடைங்கிறதுனால 2 ஒயர் மட்டும் 2 இடத்துல மட்டும் சொருகினா போதும். சொருகிட்டு காமிக்க நமக்கு இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. வைக்க போகிறாங்களாம்மா? வெட்ட போகிறாங்கம்மா. நம்ம செடி என்ன? அது நமக்குள்ள பேஜக்கெட்ட அவ்வளோதான். கூட நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கூடைகள்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய கூடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லீவ் டைமில் நம்ம இந்த மாதிரி கூடைகள்லாம் இந்த வீடியோவை போட்டு கொடுத்திங்கன்னா அவங்களே உட்காந்து போடுவாங்க. சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். எனி டைம் நம்ம மொபைல்லே உட்காராமல் கேம் விளையாடாமல் இந்த மாதிரி வெளியும் போய் விளையாட முடியாத டயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் கற்றுக் கொடுக்குறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கடுத்து இன்னும் ஒரு குட்டி கூடையில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் இது புரியும். இது உங்களுக்கு ஃபினிஷிங் பார்ட் இது. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம். மீண்டும் ஒரு குட்டி கூடையோட சந்திக்கலாம். இந்த கூட ஏற்கனவே நான் போட்டு காமிச்சிட்டேன். மினி பாஸ்கெட் அப்படிங்கிற வீடியோவில் இருக்கும். நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். மினி பாஸ்கெட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பாருங்கள். அதில் நீங்கள் இல்லாட்டி பேசிக் நாட் பாஸ்கெட் ஏதாவது ஒன்றில் இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அதை பார்த்தும் படிச்சுக்கலாம்.